வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம நேற்று கொடுத்தல ஒரு சூப்பரான வின்னிங்கு 0-1 4 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடலாம். வேறு எந்த நம்பர் வராது, நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், சொல்லாமல் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக 0வும் நமக்கு 4 நம்பரும் ஆட்டத்தில் வரும்னு சொன்னோம். யாராவது நேற்று வீடியோ பார்க்கறதும் தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா 777, அதாவது 36,577 சரிங்களா. அதே மாதிரி 33,652 சரிங்களா. அதே மாதிரி 66,040 ஓகேங்களா. இதுதான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு. இந்த நம்பரை பேஸை வச்சு தான் கொண்டு வரோம். இதெல்லாம் 2 நம்பருமே நேற்று அடிக்குது. 577ங்கிறதும் 652ங்கிறதும் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர். ஆனால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 040. அதான் நம்ம சொன்னோம் நேற்று 04 நம்பர் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே நம்பர் தான் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். 04ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே சேம் நம்பர் தான் 04க்கு தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் கொடுக்கல சரிங்களா. 04ங்கிறது நம்ம நேற்றே எதிர்பார்த்த நம்பர். 04 கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் சரிங்களா. அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. நம்ம கொஞ்சம் பிசியில் எதிர்பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் நம்ம ஆல் போர்ட்லேயே நமக்கு கிடச்சது. ஆல் போர்டில் நம்ம அப்படி தான் 04ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 2க்கு நம்ம என்ன கொடுத்தோம், 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கொடுத்தோம் சரிங்களா. 6ஆம் நம்பருக்கு 0 கொடுத்தோம். அது மாதிரி தான் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதே சேம் நம்பர் தான் ஆடினாங்க சரிங்களா. வேறு எதுவும் மாற்றிடலாம். 02ங்கிறது ரொம்ப 04ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு அருமையான வின்னிங் தான். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் தேதி இல்லையா, 9ஆம் தேதி 1 மணி ரிசல்ட்டு முடிஞ்சு இப்போ 6 மணி ரிசல்ட்டு சரிங்களா. 1 மணி ரிசல்ட்டில் 040ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இதை பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னா எஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க. நமக்கு தொடர்ந்து ஒரு 4 நம்பரு அதே மாதிரி 0 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும். அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதை தான் கணக்கில் வச்சுக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். எனக்கு 3ஆம் நம்பர் மேலே டவுட்டு. ஏன் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 வந்தால் 3ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 0க்கு 3ஆம் நம்பருக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 0 வந்தால் 3ஆம் நம்பரை நம்ம கட்டாயமாக கொண்டு வந்து கொடுக்குறோம். 0க்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. அது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து 3ஆம் நம்பர் அடிக்கும். 36 அடித்தாங்க இல்லையா. 365 336. அப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு 6ஆம் நம்பர் கண்டினியூ ஆகி மறுபடியும் 660ன்னு வந்துடுச்சு சரிங்களா. அப்போ நமக்கு மறுபடியும் என்ன வரும், 3ஆம் நம்பர் தாங்க வரும், வேறு எதுவும் வராதுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுவும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதுவும் எந்த ட்ராவில் 6 மணி சொல்கிறாவில் நமக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அப்படி 3ஆம் நம்பர் வரல என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா, 3ஆம் நம்பர் வரலைன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் அந்த இடத்துல வந்து எனக்கு திரும்பவும் வந்து 4ஆம் நம்பர் தான் வரணும். 3 அல்லது 4 இந்த 2 நம்பர் பக்கமாக தான் ஆடணும் மாதிரி தெரியுது. அது ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதுன்னா பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் 0க்கு 4 0க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 4ஆம் நம்பர் திரும்ப நேற்று என்ன சொன்னோம், நம்ம 0 எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கும் அதே சொல்கிறோம். 3ஆம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கணக்கில் அதிகமாக வராதனால தான் கொடுக்குறேன், தவிர இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு அதே மாதிரி 577 அதே மாதிரி 652 அதே மாதிரி 040 சரிங்களா. 040 தான் நமக்கு கணக்கு வருது சரி. இதை வச்சு நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா 4க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அதனால் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அது இருந்தால் எடுத்துங்க. 8ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வராமல் போகாது. கணக்கில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா. வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேயும் நமக்கு குறிப்பாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 8ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 8ஆம் நம்பர் தான் வரணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல் போர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா 38ன்னு ஆரம்பிக்கலாம், இல்லை 48ன்னு ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தான் நான் சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட நம்பர் மட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுவேன், தவிர மற்ற எல்லா நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லவே மாட்டேன் நான். நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நம்பர் என்ன கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு வின்னிங் நம்பராக வரும். அதனால தான் நம்ம அதை ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 3-8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் வரணும். அதே மாதிரி 4 நம்பருக்கான ஆட்டம் இருக்குது. ஏன்னா திரும்ப வந்து நமக்கு வந்து 0 2 டைம் கொடுத்துட்டாங்க இல்லையா. அந்த 0 2 டைம் கொடுக்குறத வச்சு மறுபடியும் 4 நம்பர் ஆட்டத்தையும் வச்சு ஆடுவாங்க. அப்படி தான் ஆடுவாங்க. ஆட்டக்கான வாய்ப்பு இருக்காது. 0-4 அப்படிங்கிற இந்த நம்பர் வச்சு ஆட்டக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு கீழே என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப எனக்கு 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. 4க்கு 7ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி. ஏன்னா 2 ட்ரா ஒரே மாதிரி ஆடுவாங்களே, 1 + இது அப்படி ஆடினாங்கன்னா எனக்கு இதுக்கு தான் மேட்ச் ஆகும். சரிங்க, அப்போ இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அப்போ இதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணால் 7ஆம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்துடும். சரிங்களா, இப்படி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி 6 மணி ஷோவும் அதே மாதிரி 8 மணி ஷோவும் நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ எப்படி நமக்கு இந்த ட்ரா இருக்கு இல்லையா, நமக்கு என்ன 776 இந்த ஷோவும் அதே மாதிரி நமக்கு 6 மணி ஷோவும் மேட்ச் ஆகுதோ, 1 மணி ஷோ மேட்ச் ஆகுதோ, அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா 6 மணி ரிசல்ட்டு 8 மணி ரிசல்ட்டு மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 1 to 1. அதே மாதிரி 7 நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கணக்கில் தான் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பார்த்து 0 கன்ஃபார்ம் தெரியுது. ஏன்னா 0 கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கில் இருக்கான்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆனது தான் காமிக்குது. ஏன் சி போர்டில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 நமக்கு சி போர்டில் திரும்ப கிடைக்கிது. நமக்கு இன்றைக்கி 0 தான் கிடச்சிச்சு. நமக்கு 4 0 தான் கிடச்சிது. அப்போ 4 0 0 4 இல்லையா. இப்போ 0க்கு 4 4க்கு 0. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்குறது ஒரு 0வாவது நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வச்ச நம்பரே ஆடுறதான உங்களுக்கு அதிகமாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வச்ச நம்பரே ஆடுறதா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் குறிப்பாக டியரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்ச நம்பரே அதை திரும்ப ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அந்த ஒரு ட்ராவில் ஆடுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் நமக்கு ஆடுவாங்க திரும்ப. அது மாதிரி தான் ஆடுவாங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மட்டும் தான் கொடுக்குற. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு 4 7. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். இதனால் 6ஆம் நம்பர் கொடுக்குறோம்னா 0 வந்துச்சுன்னா அந்த 0க்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3ஆம் நம்பர் மெயினாக வரும், 6ஆம் நம்பர் மெயினாக வரும். சரிங்களா, 7ஆம் நம்பர் மெயினாக வரும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 4ஆம் நம்பர் மெயினாக வரும். இது மாதிரி தான் அதிகபட்சமாக ஆடுவாங்க. சரிங்களா, அதிகபட்சமாக ஆடுவாங்க. குறைஞ்சபட்சமாக இதோடைய பவர் எடுத்து 8, இதோடைய பவர் எடுத்து 1, இதோடைய பவர் எடுத்து 2, இதோடைய பவர் எடுத்து 9. சரிங்களா, இப்படி ஆடுவாங்க. சரிங்களா, இப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வந்தால் மேக்ஸிமம் இந்த மாதிரி 3 6 7 7 கூட நமக்கு ஒரு 7 கூட அடுத்த வருஷம் அடுத்ததான். ஆனால் அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு அடுத்தபடி, அதாவது 6க்கு அடுத்தபடியாக 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்த கீழே தான் உங்களுக்கு 2ஆம் நம்பர் வரும். 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வரும். சரிங்களா, இப்போ நமக்கு எப்போயுமே 6ஆம் நம்பர் 0 வருதுன்னா 0க்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரு. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 3 6 இது 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதை தாண்டி வேறு நம்பர் வரும்னா 4 வரும் அல்லது 9 வரும். இந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அதில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 4ஆம் நம்பர் இருக்குது, 0 இருக்குது. கண்டிப்பாக ஆட்டத்தில் ஒரு 6ஆம் நம்பர் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு 6 மணி ஷோவில் கிடைக்கிது. அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 576. சரிங்களா, அதே மாதிரி 33 652. சரிங்களா, இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு. இந்த கணக்கை வச்சு நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பருக்கு ஒரு 8 மணி ஷோ கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. 8 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர். என்னங்க 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 6க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, வேறு அந்த நம்பர் வராது. 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் அல்டிமேட்டாக உட்காரும். இங்கேயே நம்ம கொடுத்துருக்க பாருங்கள், 6க்கு 2 தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது மாதிரி 6க்கு 2 அல்டிமேட்டாக உட்காரும். அப்படி இல்லை வரல அப்படின்னா 8ஆம் நம்பர் உட்காந்துரும். சரிங்களா, 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க, 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க. 5க்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரு 3 தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர். அதே மாதிரி இப்போ 5ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன்னா திரும்ப 6ஆம் நம்பர் வருதுன்னா நாளைக்கு 6ஆம் நம்பர் இன்னையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் திரும்ப வர மாதிரி காமிக்கிது. பார்க்கலாம், எனக்கு அங்கே 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு காமிக்கிது. அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 0க்கு 6ஆம் நம்பர் காமிக்கிது. இதெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி 4ஆம் நம்பர் தான் ஸ்பெஷலாக இருக்குது. 4 0 அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 4 நம்பர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர்னு காமிக்கிது. ஆனால் 5ஆம் நம்பரோட எனக்கு 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது உங்களுக்கு 0 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. சரிங்களா, இப்போ நம்ம வரக்கூடிய நம்பர் 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா, அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம்.